பேசுங்கள், இந்த மேடை உங்களுக்கானது என்று எங்களை ஒரு 3 முறை இங்கே நான் பட்டிமன்ற பேச்சாளராக வாய்ப்பளித்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான ஒரு நிலையை எங்களுக்கு அர்ப்பணித்த ஆண்டோர்களே, பெருமைமிக்கவர்களே, தலைவந்த நன்றிகளை கண்டிப்பாக நாங்கள் வாழ்நாள் முழுவதும் கூறிக்கொண்டே இருப்போம். எவ்வளவு பெரிய ராசியான இடம் தெரியுங்களா இந்த மேடை? அறிவு ஜாஸ்தியான இடங்க. இங்கே மேடையில் வந்து வருபவர்கள் அனைவருமே சாதாரணமான ஆளா நினைச்சிட்டு இருக்காதீங்க. எல்லாருமே இங்க அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருமே மதிப்புக்குரிய அன்பிற்குரிய மலர் மன்னன் அவர்கள் சொன்னாங்க. அவர் மலர் மன்னன்ல ஒரு மாணிக்க, மனிதரின் மாணிக்க. அவர் மட்டும் இல்ல, அவரோடு தொடர்ந்து பயணிக்கின்ற சான்ற பெருமக்களே, எப்படி சொல்வது உங்கள் பெருமையை? நிச்சயமாக 3 முறை பேசியவுடன் ஒரு முன்னேற்றமான ஒரு வாய்ப்பளித்திருக்கின்றீர்கள். நடுவர் என்ற ஒரு வாய்ப்பு. அதை நிச்சயமாக உங்கள் நம்பிக்கைக்கு நாங்கள் பாத்திரமாக இருப்போம் என்று கூறி, அருமையான ஒரு தலைப்பு. இன்றைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற சுதந்திரம் அவசியமானதே, ஆபத்தானதே. இந்த தலைப்பில் ஆபத்தானதே என்ற தலைப்பில் பேச வருகை தந்திருக்கின்ற அன்பிற்குரிய புவனேஸ்வரி, அவங்க கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். உடம்பு சரியில்லைங்க, ஆனால் நான் வந்துட்டேன்னு சொன்னாங்க. உண்மையில அவங்களுக்கு ஒரு அழகா கரவசம் போடலாமே. அவங்க பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அகத்தின் அழகு முகத்தின் அழகா தெரியும், காய்ச்சல் அவங்களுக்கு. ஆனாலும் அன்பிற்குரிய நண்பர்கள், தோழர்கள் கூட்டி பிடித்தார்கள். இது என்னுடைய சமூக கடமை என்று வந்திருக்கின்றார். தோழமைகள் அதுதான் முக்கியம். சமூக கடமை. சமையல் கடையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்ட, சமையல் கடமை நாமே பார்த்துக்கிறேன். இது என்னுடைய சமூக கடமை. வாழ்த்துக்கள் தோழமையே. அதே மாதிரி ஜானகி, நம்ம எல்லாருக்குமே அறிமுகமானவர்கள் தான். கவிஞர் ஜானகி, வெறும் ஜானகி இல்ல, கவிஞர் ஜானகி. நான் உங்ககிட்ட நிறைய பேசியிருக்கிறேங்க. அழகா கவிதை எழுதிட்டு இருக்கிறாங்க. அதற்கு காரணமும் இந்த மேடைதான் என்பதை இருமாப்போடு மீண்டும் ஒரு முறை உங்களிடம் நான் அதை பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். ஜானகி அவர்களையும் அவசியமானது என்ற தலைப்பில் பேச வந்து அணி செய்ய காத்திருக்கின்ற அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தோழமை வனிதா அவர்களையும், அவங்களை பத்தி சொல்லிட்டாங்க, ரொம்ப நல்லா பேசுவாங்கன்ட்டு. வராதவர்கள் கொடுத்து வைக்காதவர்கள் என்ன செய்வது? உண்மையிலேயே உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து, சிந்துஜா ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே புள்ள அரிக்குதுங்க. எப்படி சொல்றது? இந்த மாதிரி ஒரு மேடை யார் கொடுப்பாங்க? ஒரு சிந்துஜா இல்ல, 1000 சிந்துஜாக்களை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள் தோழர்களே. அழகா பேசுறாமா அந்த பொண்ணு. நான் கூட 3வது வகுப்பில் என்னை மேடையேற்ற அழகு பார்த்த ஒரு ஆண் ஆசிரியர், அவர் சொல்லிக் கொடுத்த அந்த ஒரே லைன் தான் என் மனசுக்குள்ள இருக்கு. We sacrifice our life for our nation சொல்லிட்டு வாங்கன்னாரு. கடைசியில் அந்த சொன்ன அந்த ஒரு வரி என் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே இருக்குது. கட்டி அணைத்து என்னை முத்தமிட்ட அந்த ஆசிரியர் கண்முன் தெரிகின்றார். உங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் போல்தான் எனக்கும் தெரிகின்றது. தோழர்கள், சான்றோர்களே, ரொம்ப அழகா பேசினா அந்த பொண்ணு. 2வது பொண்ணு ஒரு சிந்துஜா இல்ல, 1000 சிந்துஜாக்களையும் உங்களால் உருவாக்க முடியும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் சான்றோர்களே. மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு தலைப்புக்கு வந்துடலாம். இப்போ பெல்லு வெளியாச்சுன்னு சொன்னாங்க. பட்டிமன்றம் நடத்துறதுக்குன்னா பில்லு வேணும், பட்டிமன்றத்தை சரியா பிடிக்கிறதுக்கு பெல்லு வேணும். அதனால அந்த பெல்லை எடுத்து கொஞ்சம் ஆபரேட் பண்ணி ரெடியா வச்சிட்டோம்னா தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஏன்னா இங்க இருக்கிறவர்கள் அவ்வளவு பெரிய ஆளுமைகள்